ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் ஹரிஹர சர்மா ஐயாவும் வந்திருக்கும். ஐப்பசி மாதத்தின் விஸ்வாவசு வருஷத்தின் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான நாட்களில் மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்கள், அதாவது மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியதில் பார்த்தேனால் சூரியனை மையப்படுத்தி தான் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களே போகும். ஏன்னா சூரியன் அப்படின்றவர் தான் நம்ம சௌரமான மாதம்ன்றதை வச்சு நம்ம சொல்கிறதுனால சூரியனுடைய மாறுதல்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத மட்டும்தான் நம்ம எடுத்து சொல்லுவோம். சரி, இப்போ விஸ்வாவசு வருஷம் துலா மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான 29 நாட்களினுடைய காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சிம்மராசிக்கு பொறுத்தவரையிலும் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார். அதனால் ஒரு நல்ல யோகம் இருக்குது. என்ன யோகம் இருக்குது? குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அட்மினிஸ்ட்ரேஷன், எழுத்து பணி, கவிதை, கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவங்க, அது தவிர அரசாங்கத்தில் அத்தாரிட்டியாக இருக்கிறவங்க, அரசாங்கம், பாலிடிக்ஸு, அரசியல்வாதிகள், அரசியலில் தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றமான காலங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர அவங்களுக்கு பார்த்தீங்களேன்னா உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேன்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சூரியனே 3ஆம் இடத்துல போய் நீச்சப்பட்டாலும், துலா மாதம் எப்போவுமே சூரியன் நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகமான சூரியன், அதாவது சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால, ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், முயற்சிகள் எல்லாத்துலேயும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அப்படின்ற ஒரு சப்தம், வெற்றி 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 மட்டும்தான் உங்களுடைய காதொலிகளில் கேட்கும். எல்லா விஷயத்திலையுமே, எந்த ஒரு விஷயத்திலையும் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, அட்மினில், அதை தவிர அரசியல் செல்வாக்கு, அது தவிர இந்த நில கதவுகள் பண்ணுறவங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த ஜமீன்தார், அது தவிர இந்த கவுன்சிலர், இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, மக்கள் ஆளுமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். அவரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால பேச்சின் மூலியமாக அடுத்தவர்களை எளிதாக வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா புதன் நல்ல நாவன்மையை கொடுக்கக்கூடியவர், நல்ல சூட்சுமமான பேச்சுக்களை பேச முடியும். அது தவிர சுக்கிரன் நீச்சப்பட்டிருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் செவ்வாயினுடைய இருப்பு, அதாவது அவரும் 3ஆம் இடத்துல இருக்க, சுக்கிரனுடைய மாற்றங்கள், சுக்கிரனும் 3ஆம் அதிபதியாக இருக்க, இவர்களுடைய மாற்றங்கள் என்ன வகையான ஏற்றங்களை கொடுக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்க. சிம்மம் அப்படின்னாலே ஆளுமை கிரகம். அடுத்தது சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற 8 கிரகங்களும் செயல்படுது அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய இடம். அப்போ 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் தனித்து இருக்காரா அப்படின்னா தனித்து இல்லை, கூட அங்காரகனும் இருக்கார், கூட புத பகவானும் இருக்கார், சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. இந்த முயற்சி எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அதுவும் பார்த்தோம்னாக்க இந்த சிம்மராசி சேர்ந்த நண்பர்கள் அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னாலே ஆளும் கிரகமான சூரியன் ஒன்று ஆட்சி பெற்றிருக்கணும், இல்லை உச்சம் பெற்றிருக்கணும். ஆனால் இங்கே நீச்சம் பெற்றிருக்கிறாரே,
அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அங்கே நீச பங்கம் ஆகிறாரு. எப்படி அப்படின்னாக்க நீச்சமடைஞ்ச சுக்கிரனும் புத பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெறுறாங்க. புதன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுறாரு. சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுறாரு. ஒரு ஆட்சி பெற்ற கிரகமும் ஒரு நீச்சமற்ற கிரகமும் சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் நீச பங்க ராஜயோகம். இது நம்மளுடைய திரைப்படத்தில் வெற்றி பெற்ற திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பொருந்தக்கூடிய காலகட்டங்கள். அவருக்கு நீசபங்க ராஜயோகம் ஏற்படும் தான் பாலச்சந்தர் சார் கண்ணில் பட்டு இன்னைக்கு உச்சாணி கும்பல இருக்கார். அப்படியேற்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு இந்த நீசபங்க ராஜயோகம் அப்படின்றது சற்றேறக்குறைய 18/10/2025 16/11/2025 வரலும் இருக்குது. இந்த 29 நாளில் உங்களுக்கு நீசபங்க ராஜயோகம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தமிழக அரசு வேலைன்னா டிஎன்பிஎஸ்சி, மத்திய அரசு வேலைன்னா யூபிஎஸ்சி, இதை எழுதக்கூடிய சிம்மராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறதுல 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறுறதாகவும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுறதாகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2ஆம் இடம் அப்படின்றது குடும்ப பாவம். நீண்ட நாட்களாக சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பம் அமையாமலே இருந்துச்சு. சாமி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தடையும் தாமதம் வந்துக்கிட்டு திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த புரட்டாசி மாதம் எதுவும் பண்ண முடியாது, ஜாதகம் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் ஐப்பசியில் பொறுத்தளவுக்கு ஜாதகம் பார்த்து நிச்சயதார்த்தமும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவும் நல்ல நிலையில் இருக்கார். அப்போ வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 29 நாளும் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களை புதிய முயற்சிகள் ஒன்று, அடுத்தது வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாள். அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த நாளை நீங்கள் உங்களோட டைரியில் குறித்து வச்சுக்கிட்டு அந்த நாட்களில் புதிய முயற்சி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்க்கணும். என்ன இன்னைக்கு அப்படின்னாக்க 2/11/2025, 3/11/2025, 4/11/2025 இந்த 3 நாளும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. சரி சாமி, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டேன்னு சாமி, ரயில்வேலெல்லாம் 60 நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டது எனக்கு தெரியாமல் போட்டுட்டேனே அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலை, கோ அப்படின்னாக்க பசு அப்படின்னாக்க நம்மளுடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறது அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடியது அப்படின்றது. அப்படியேற்பட்ட கோவுக்கு அகத்திக்கீரை, அந்த மாதத்துக்கு தேவையான புல் வைக்கோல் வாங்கக்கூடியதுக்கு இதையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செஞ்சீங்க அப்படின்னாக்க அதனால் வரக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் விலகும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னாக்க எப்பொழுதுமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது வேதத்தின் ஒரு அங்கம் தான் ஜோதிஷ சாஸ்திரம். வேதத்தை நாம் ரட்சித்தோம்னாக்க வேதம் நம்மளை ரட்சிக்கும். அப்படியேற்பட்ட வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வேத பாடசாலைகள் இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துலையே. இல்லைன்னா கூகுளில் போட்டிங்கன்னா கூட நியரஸ்ட் வேத பாடசாலை அப்படின்றது போட்டிங்கன்னா கூட வரும். அந்த வேத பாடசாலைக்கு போயிட்டு ஒரு மாதத்துக்கு அந்த வேத பாடசாலைக்கு தேவையான மளிகை சாமான்கள் எண்ணெய்கள் வாங்கி கொடுத்தோம்னாக்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். அந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு நாம் அந்த மளிகை சாமான் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுடைய வயிறு வாழ்த்தும் பொழுது நம்மளுடைய தடைகளும் தாமதங்களும் விலகும். சரி, இதெல்லாம் இருக்குது சாமி. தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் வேலை செய்யலை அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். சிம்பிள் கான்செப்ட். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஏன் சாமி வேறு இடத்துல உள்ள சூரியனார் கோயிலெலாம் வேண்டாமா, சூரிய கோயிலாக வேண்டாமா அப்படின்னா அங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவான் தன்னுடைய மனைவியான சாயாதேவி உஷாதேவியோட குரு நேரடியாக சப்தமமாக பார்க்கக்கூடிய கோயில். எப்போ குருவும் சூரியனும் பார்த்தாக்க அந்த யோகத்திற்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர். அப்படியேற்பட்ட விசேஷமான ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே சூரிய பகவானுக்கும் சாயாதேவி உஷாதேவிக்கும் ஒரு அபிஷேகம் அல்லது ஒரு அர்ச்சனை. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க எல்லா கோயில்லையும் நவகிரகங்களுக்கு தனி சன்னிதானமாக நவகிரகங்களும் இருக்கும். ஆனால் இந்த சூரியனார் கோயிலில் மட்டும்தான்
ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உண்டு. அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனி சன்னிதானத்தில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியும். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டமே, ஏதாவது லோக்கலில் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னாக்கா, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஆதி சிவன் கோயில், ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவான், அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையான 6 to 7 ஒரு நெய் விளக்கு 9 முறை பிரதட்சணம். இதை தவிர வீட்டில் காலையில் சூரிய ஓரையான 6 to 7 ஆதித்ய இருதயம் போட்டுட்டு அதை கேளுங்க. அதே போல் மாலை வேளையில் சூரியனும் சந்திரனும் மறையக்கூடிய காலகட்டங்களில் விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் கெடுபலன்கள் கிடைக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம், முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய காலம். கவிஞர்கள் கலைஞர்களுக்கு அரசு சன்மானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம், அரசியல், அதை தவிர ஹெச்ஆர் பொசிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். பேச்சில் நல்ல நெளிவு சுழிவு தெரிஞ்சு பேசி எல்லா வேலைகளையும் சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். ஆண் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையப்படுறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா ராசியிலேயே கேத்து இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறார். அதாவது சூரிய பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இருப்பினும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சமசப்தமத்தில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சமசப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியிலிருந்து உங்களின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, கன்னி அப்படின்னாலே புதன். அங்கே புத பகவான் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் பெற்றிருக்கார். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுல கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு புதனை தவிர மற்ற கிரகங்கள் பெரிய அளவுக்கு செயல்பாடு இருக்காது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். பெரிய அளவுக்கு தான் செயல்பாடு உண்டு, பெரிய அளவுக்கு செயல்பாடு இருக்காது அப்படின்னு பேர். அப்படியேற்பட்ட கன்னியா ராசியில் இந்த ஐப்பசி மாதத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. இந்த பரிவர்த்தனை மூலியமாக 2 கிரகங்களும் அவரவங்களோட வீட்டில் ஆட்சி பெறுவதற்கு சமானம். அப்போ புதனை பொறுத்தளவுக்கு கன்னியில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் பெறுவதற்கு சமானம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் நீச்சமடைஞ்ச சூரிய பகவானும் அங்காரகனும் இருக்காங்க. நீண்ட நாட்களாக கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னியா ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடக்கூடிய காலகட்டம். என்ன சாமி, 2 சூரியன் நீச்சமடைஞ்சிருக்காரு, ஆனால் நீச்சமடைஞ்ச சூரியன் கூட ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கார். இதில் சுக்கிரன் கலத்திர காரகன். அப்போ இங்கே பார்த்தோம்னாக்க குரு அப்படின்றத பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்து அதிபதி, அவர் பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன். அவரும் உங்கள் ராசிக்கு 11ல் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார். அவருடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை உங்களுடைய ராசியை 7ஆம் இடத்துல பார்க்குறாரு. அப்போ கலத்திரக்காரனோட தொடர்பும் வந்துடுது, கலத்திர ஸ்தானாதிபதியான குருவும் தொடர்பு வந்துடுது. எல்லாரும் என்ன கேட்பாங்க, சாமி என் பொண்ணுக்கு என் பையனுக்கு குருபலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஐப்பசி மாதம். புரட்டாசி புரட்டாசியில் பொறுத்தளவுக்கு ஜோதிஷம் பெரிய அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்தாலும் அதை ஐப்பசியில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஏற்பட்ட ஐப்பசி வந்துருச்சு, வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? 100% உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க சூரியன், செவ்வாய், சுக்கிரன்
இந்த 3 கிரகங்களுமே மருத்துவ தொடர்புடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் சனி பகவானும் மருத்துவ தொடர்புடைய கிரகங்கள் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. இந்த கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்கள் மருத்துவ படிப்புனா எம்பிபிஎஸ் எம்டி மட்டும் மருத்துவ படிப்பு கிடையாது. மருத்துவ படிப்பு ஓரியன்டாக 26 கோர்ஸுகளுக்கு இருக்குது. அந்த மருத்துவ படிப்புகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னியா ராசி என்பவர்களுக்கு சூரியன் செவ்வாய் சனி பகவான் 6ல் இருக்கார். 6ல் இருக்கிற வக்ரம் பெற்று இருக்கார். அப்போ முயற்சி பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் எம்டி மருத்துவம் தொடர் 26 தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னியா ராசி என்பவர்களுக்கு அங்கே பார்த்தோம்னாக்க புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்களில் புத ஆதித்ய யோகமும் பெறுது. அப்போ மருத்துவம் தொடர்புடைய முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு மருத்துவ சேவை பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது சூரியன், அங்காரகன், சுக்கிரன், புதன். இப்போ இந்த சுக்கிரனும் புத பகவானும் என்னென்ன நற்பலன்களை கொடுப்பாங்க, என்னென்ன தீய பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு 11ஆம் இடத்துல இருக்கார். அதுவே மிகப்பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல அதிசாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் வந்து பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருந்து பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல பரிவர்த்தனையில், ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் இவ்வளவு நாளாக வந்து உங்களுக்கு பணி சுணக்கம் இருக்கும். பணியில் சுணக்கம் இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்யணும்னு நினைக்கும் போது அதில் தடைகள், ஒரு விஷயங்களும் கைகூடாமல் போகிறது. அந்த விஷயத்தை எடுத்து பண்ணிகிட்டே வருவோம், அது கடைசியில் வரும்போது அது கைகூடாமல் போயிடும். இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு வந்து தேவையற்ற செலவுகள், விரயங்கள் வந்து கொண்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்களேனால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 2ஆம் இடத்துல போய் சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 12ஆம் அதிபதியும் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிநாதனும் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. அதாவது எண்ணெயில் இருந்து எண்ணெய் கொட்டிச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு டேங்க்லேருந்து எண்ணெய் கொட்டுச்சுன்னா நடுவில் ஒரு பிசுறு இல்லாமல் கொட்டும், தண்ணியாவது சைட்லலாம் அலபாயும், எண்ணெய் மட்டும் நேராக ஒரு டியூப் மாதிரி கொட்டும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி பண வரவு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாத அளவுக்கு பணம் வரும். உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு சொத்தினால் திடீர் லாபங்கள் அமையக்கூடும். ஏன்னா 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல, இதனால் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தாயின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் உண்டு. ஐயா சொன்ன மாதிரி திருமண பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குழந்தை பிராப்தியும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால குடும்பத்தில் இவ்வளவு நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே போய் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேனால் பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துலேயே ராசிநாதன், நீங்கள் நினச்சதை வந்து அடுத்தவங்க வாயின் மூலியமாக எப்படி அதை வரவழிக்கணும் அப்படின்றதுக்காகவே பேசி அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அடுத்தவர்கள் மூலியமாக ஈஸியாக பேச்சின் மூலியமாக வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். அதாவது முயற்சிகளில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 3 8 அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், அவரும் 2ஆம் இடத்துல இருக்கார்.
2ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சில நாட்கள் தள்ளி போடுவது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்கலாம். நல்ல அருமையான விளக்கம். இப்போ சந்திராசிரமம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய தினம் அப்படின்றது தான் சந்திராஷ்டம தினம். அப்படி இன்னும் கொஞ்சம் எளிமையாக விளக்கம் சொன்னால் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராஷ்டம தினம். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்றது 4 நவம்பர் 2025லேருந்து 5 நவம்பர் 2025, 6 நவம்பர் 2025 இந்த 3 நாளும் எச்சரிக்கையாக இருக்கணும். எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்? புதிய முயற்சிகள் எடுக்கிறதுல, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்றதுல முயற்சிகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க ஒளிக்காரகனான சந்திரன், மதிக்காரகனான சந்திரன் பலம் இழக்கிறார். அதனால் புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, நான் ஆனால் முன்னாடியே டிக்கெட் போட்டேனே சாமி, என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முதியோர் இல்லத்துக்கு போய் அந்த முதியோர் இல்லத்திற்கு ஒரு நாள் ஆகக்கூடிய காலையில் டிஃபன், மத்தியான சாப்பாடு, சாயங்கால டிஃபனுக்கு உண்டான கட்டணத்தை கட்டிட்டு அவங்களுக்கு உங்கள் கையால் பரிமாறுங்க. எப்போதுமே நல்லா புரிஞ்சுங்க, தானத்தில் சிறந்தது எல்லாரும் நிதானம்பாங்க. நிதானத்தோடைய அன்னதானம் மிகச்சிறந்தது. அப்போ நீங்கள் போகக்கூடிய நாளுக்கு முதல் நாள் போயிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் முதியோர் காப்பகத்தில் முதியோர்களுக்கு 3 வேளை சாப்பாடும் போட்டுட்டு அதை உங்கள் கையால் பரிமாறும் பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், தோல்வி முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது இந்த கன்னியாராசி சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லாமல் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தஞ்சாவூர் மாவட்டக்கு நன்னிலத்துக்கு பக்கத்தில் கூத்தனூர் அப்படின்ற ஒரு இடத்துல சரஸ்வதியோடைய கோயில் இருக்குது. அந்த சரஸ்வதி கோயிலுக்கு ஒரு புதன்கிழமை போயிட்டு அந்த சரஸ்வதி தேவிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக ஜலத்தை வாங்கி குடிங்க. சாமி, அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் தாயாருக்கு பெருமாளுக்கும் ஒரு திருமஞ்சனம் பண்ணி அந்த அபிஷேக ஜலங்களை இந்த ஐப்பசி மாதமான 16/11/2025லேருந்து 18/10/2025லேருந்து 16/11/2025 வரக்கூடிய ஏதாவது ஒரு புதன்கிழமையில் பண்ணுங்க. சரி, அதுக்கு அடுத்தது வேறு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, புதனுடைய பாடல்கள் ஒன்று இல்லை புதனுடைய காயத்ரி கேளுங்க. மாலை வேளைகளில் விஷ்ணுவுடைய சகசரநாமத்தை வீட்டில் கேளுங்க. வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும், வீட்டிலையும் நல்ல செல்வ செழிப்பும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த பரிகாரங்கள், எளிய பரிகாரங்களை செஞ்சாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எப்படி சூரியனை கண்ட பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த 18/10/2025லேருந்து 16/11/2025 வரலும் 29 நாளும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் பலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியாராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். குருவே 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இவ்வளோ நாளாக பணத்துக்கு தடங்கள் இருந்தாலும் இப்பொழுது பணம் அபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தூக்கம் சற்று தடைபடும். ஏன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசிநாதனுக்கு ராசிநாதனுடன் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். நீச்ச பங்க ராஜயோகம் அடையிறது. அதாவது சூரியனை பொறுத்தவரையிலும் ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் வந்துடுறாருங்க. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். இருப்பினும்
சில தேவையற்ற செலவுகள் வந்து போகும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது, செலவில் பார்த்து நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. உங்களுக்கு 95 விழுக்காடு இந்த மாதம் பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது.